சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது எப்படியாவது சம்பாதிக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த நம்ம மின்னுக்கு அவன் டாக்ஸியை வச்சு ஆவிங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதுல பணம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுமே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொல்லு, ஆனா நான் பண்ற வேலைக்கு ஏத்த மாதிரி நீ எனக்கு பணத்தை தந்தாகணும்னு சொல்லி ஜியாங் கிட்ட சொல்லி டீலிங்க போட்டுட்டு இருக்கான். உடனே அந்த சியோல் கண்டிப்பா நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு வை, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வித்து அதுல இருந்து வர்ற பணத்தை கூட நீ எடுத்துக்கோன்னு சொல்றான். ஆனா உண்மையாவே சியோல் கிட்ட அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது. முன்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி எல்லாம் சும்மா போய் சொல்றான். இப்ப இந்த சியோல் எப்படி இறந்து போனா அப்படின்றத நம்ம காட்டுறாங்க. அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஏனில ஏறி ஏதோ பொருளா எடுத்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். அவனுடைய தலையில அடிபட்டு பிளட் வந்து அங்கே இறந்து போயிருப்பான். சியோல் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவனும் இங்கேயே ஆவியா சுத்திட்டு இருக்கான். இந்த சியோல் சொல்றது கேட்டு அவனுடைய ஒய்ஃப் இருக்கிற அந்த இடத்துக்கு இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. மின் கிட்ட அவனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருந்தது அவனுக்கே சரியா படல. அதனால உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மின் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன், என்கிட்ட எந்த ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, ஆனா என் வீட்டுல ஒரு கோல்டு பார் ரொம்ப நேரம் இருக்கு, நீ எனக்கு பண்ற ஹெல்ப்புக்கு பதிலா வேணும்னா அதை எடுத்துக்கோன்னு சொல்றான். சியோலுக்கு மேரேஜ் ஆகி 1 மாசத்துல இறந்து போயிட்டான். இப்போ அவனுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. நான் ஆசைப்படுறது ஒரு சின்ன விஷயம் தான், என்னோட ஒய்ஃப்காகவும் என்னோட குழந்தைக்காகவும் ஒரு பாத் டப் வாங்கி தரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ளேயே நான் இறந்துட்டேன். இந்த சியோல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் மின்னுக்கு கடுப்பாகுது. உங்களெல்லாம் நம்பி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, அதிக பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா இதே நேரம் சியோலோட ஒய்ஃப் அப்படிதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டல்லா. அவங்கள நேரில் பார்த்ததும் சியோலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மின் கிட்ட இவ்வளவு சொல்லி பாக்குறேன், நான் சொன்னதை தயவு செஞ்சு பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. என்னால அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மின்னவனுடைய கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நமக்கு 2 போலீஸை காட்டுறாங்க. மின்னோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த கேஸை இப்ப மறுபடியும் இவங்க தான் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் ஆக்சிடென்ட்னால தான் அவங்க இறந்தாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயம் இதுல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப நைட் டைம் நம்ம மின்னவனுடைய கார் வீட்டுக்கு பக்கத்துல நிறுத்திட்டு உள்ள வந்து புலம்பிட்டு இருக்கான். மனுஷங்களையும் நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க, நான் இந்த ஆவிங்களை நம்பி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு ஜாங் அங்க இருந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த சியோல் உங்ககிட்ட போய் சொல்லிட்டாதான் அது எனக்கு புரியுது, ஆனா நீ பண்ண போற இந்த வேலைக்கான பணம் தான் உனக்கு கிடைக்குது இல்ல, நீ எடுத்ததும் ரொம்ப எதிர்பார்க்காத, ஆனா கண்டிப்பா உனக்கு தேவைப்படுற பணம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. பதிலுக்கு முன்ன நீ சொல்றதுல நான் கேட்க போறதா இல்ல, என் காரை வித்தா மட்டும் தான் எனக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும், நான் அதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா வர்ற பாட்டியும் மின் உனக்கு என்னாச்சு, யார்கிட்ட இப்படி தனியா நின்று பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. உடனே ஒரு போன் எடுத்து இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருந்தேன்னு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மின்னு பாத்ரூம்ல இருக்கிற பைப் கனெக்ஷன் சரியா இல்லன்னு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாத் டப் இருக்கு. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவனுடைய அம்மா ஞாபகம் வருது. சின்ன வயசுல இவனுடைய அம்மா கூடயும் இருக்கும்போது இவங்க வீட்லயும் பாத் டப்லாம் இருந்திருக்காது. ஒரு பிளாஸ்டிக் வாலியும் பாத் டப் நினைச்சு குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லியிருப்பான், அம்மா நம்ம வீட்டுல நம்ம எப்ப பாத் டப்ல வாங்குவோம் அப்படின்னு. சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை தானே எதிர்பார்ப்போம், அதை தான் அவனும் கேட்கறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம மின்னுக்கு சியோல் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டதுதான் ஞாபகம் வருது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவன் நிம்மதியா தூங்கலான்னு வந்தா ஜியாங் கிட்ட நீ எப்பவுமே டாக்ஸிலே தான் இருக்கணும், என்னோட வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல. இவன் பேச்சை மதிக்காம இவன் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு சோஃபால படுத்து ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங்க எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்க மின்னோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டரை காட்டுறாங்க. அவருடைய பேரு டாக்டர் டூஜின். ஒரு பேஷண்ட் வந்து உட்கார்ந்துருக்கான். அவனோட கையில ஒரு நர்ஸ் தான் ஊசி இன்ஜெக்ட் பண்றாங்க. அவங்க இப்பதான் வேலையை புதுசா கத்துக்கிறாங்க போல இருக்கு. பக்கத்துல அந்த இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டதுனால வலி தாங்க முடியாம அந்த பேஷண்ட் அவங்களை அடிக்கிற மாதிரி போயிடுறான். டூஜின் தான் அவனை தடுத்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் அமைதியாக்குறான். அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் கிட்ட தனியா பேசும்போது கூட நீங்க சீக்கிரமே உங்களுடைய வேலையை சரியா கத்துக்கணும், இந்த இன்ஜெக்ஷனை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒருத்தன் சும்மா நின்னுட்டு இருக்கான்ல அவனை வச்சு கூட டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். டூஜினுக்கு அங்க நின்னுட்டு இருக்க அந்த மேல் நர்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம மின்னவனுடைய டாக்ஸி எடுத்துட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஜியாங்கி ஒன்னும் புரியல. மின் தயவு செஞ்சு உன்னுடைய முடிவை மாத்திக்கோ, காரை சேல் பண்றதை பத்தி யோசிக்காதுன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டே வராங்க. அவன் அந்த கார் சேல்ஸ் பண்ற இடத்தையே தாண்டி போறான். அதுக்கப்புறம் தான் ஜியாங்கு புரியுது, நேத்து அந்த பாத் டப்பை பத்தி அவன் யோசிச்சதுக்கு அப்புறம் சியோலுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பான். ஜியாங்கோ நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 3 பேருமே இந்த சியோலோட வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. ஆக்சுவலா சியோலுக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் அப்பா அம்மான்னு கூட யாரும் கிடையாது. ஆசிரமத்துல தனியா தான் வளர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் பிடிச்சி மேரேஜும் பண்ணிருப்பாங்க. இப்ப அவரோட வீட்டுல இருக்க அந்த கோல்டு பார் எடுக்கணும், அப்புறம் சியோலோட ஒய்ஃப்க்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பாத் டப்பும் வாங்கி தரணும். என்ன சொல்லிட்டு நான் இப்ப அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ ஆகுறதுன்னு கடைசியா ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் போய் பேசுறேன் அவங்கள மீட் பண்ணி. நீங்க சியோலோட ஒய்ஃப் தானே, அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காருல, நான் அவருடைய பிரதர். உங்க ஹஸ்பண்ட் சியோல் இறந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கான். பக்கத்துலயே ஆவியா நின்னுட்டு இருக்க சியோலும் பரவாயில்ல நீ நல்லா நடிக்கிறேன்னு கிளாப் தட்டி அவனை பாராட்டிட்டு இருக்காரு. மின்ன அதுக்கப்புறம் உள்ள போய் உட்காந்து சியோலோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்க இருந்து போக வச்சுட்டு அவங்க திரும்ப வர்றதுக்குள்ளே சீக்கிரம் எப்படியாவது அந்த கோல்டு பாரை எடுத்தாகணும். இந்த வெயிட்டோட டாக்குமெண்ட்ஸ் நான் பார்க்கலாமான்னு கேட்க சியோலோட ஒய்ஃப் அதை எடுத்துட்டு வர்றதுக்காக பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க வர போறாங்க அப்படின்றத மின்க்கு சிக்னல் பண்ணணும்ன்றதுக்காக ஜியாங்கும் பக்கத்துல நின்று அவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சியோல் வர
அந்த கோல்டு பார் எங்க வச்சான்னு ஞாபகம் இல்லாம மாத்தி மாத்தி வேற வேற இடமா சொல்லிட்டு இருக்கான். கடைசியில அதை அவர் ஒரு ஏசிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு போல இருக்கு. நம்ம முன்ன எப்படியே கஷ்டப்பட்டதை எடுத்துறான். அவரோட ஒய்ஃப் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா உட்காந்துருக்கான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சியோலோட ஒய்ஃப்க்கு ஒரு கால் வருது. சியோல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான் இறந்து போனாரு. அதுக்கு நஷ்ட ஈடு மாதிரி அந்த கம்பெனி சைட்ல இருந்து அதிகமான ஒரு அமௌண்ட் சியோலோட ஒய்ஃப்க்கு தர்றதுக்காக தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க பணத்தை வாங்குறதுக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு. நடந்து போகும்போதே சியோலோட ஒய்ஃப் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. பாவம் ஜியாங் காரை விட்டு வேற எங்கேயும் போக முடியாததுனால அது உள்ளே உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு மின்னோட அம்மாவோட கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் தான் காட்டுறாங்க. வீட்டுல இருக்க மின்னுடைய பாட்டியை வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல மின்னோட அம்மா இறந்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க ஓட்டிட்டு இருந்த அந்த டாக்ஸி கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு? அப்படின்னா அதை வேற யாராவது டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்ற விஷயத்துல எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கார்ல இருந்து அந்த கேமராவை தூக்கிட்டாங்க. அதனால அது யாருன்னு ரெக்கார்ட் ஆகல. இதுல எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறதுனால அந்த 2 போலீஸும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த ரோட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகியிருக்கும்ல அந்த ஃபுட்டேஜை கண்டுபிடிக்கிற வேலையில 2 பேருமே இறங்கியிருக்காங்க. இப்ப சியோலோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஆபீசர் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கான நஷ்டஈடா உங்களுக்கு $3 லட்சம் கிடைக்க போகுதுன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிற மின்னுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதுல இருந்து வெறும் அவனுக்கு $1 லட்சம் கிடைச்சா மட்டும் போதும், அவன் வாங்கின அந்த லோனை அடைச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்க. ஒரு வயசான பாட்டி அழுதுட்டே ஓடி வராங்க. சியோல் பேரை சொல்லி கத்திக்கிட்டே. யார் நீங்கன்னு கேட்டா நான் தான் சியோலோட அம்மான்னு சொல்றாங்க. மின் கூட சியோலை பார்த்து கேட்கறான் இது யாரு உண்மையாவே உங்க அம்மாவா அப்படின்னு. ஆனா சியோலுக்கு அவங்க அம்மாவோட ஃபேஸ் ஞாபகம் இல்ல. அவர் சின்ன வயசுல ஆசிரமத்துல விட்டுட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்துருக்கவே மாட்டாங்க. அதனால அவருக்கே தெரியல. சியோலோட ஒய்ஃப் அந்த லேடி கிட்ட இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் திரும்ப வந்திருக்கீங்க? உங்க பையனை நீங்க ஒரு டைம் கூட வந்து பாக்கலையே, எதனாலன்னு கேட்க அந்த லேடியும் ஒரு கதையை சொல்றாங்க. நான் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நான் பண்ணாத ஒரு தப்புக்காக ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே பாரு, என் பையனுக்காக தான் நான் இவ்வளவு பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பணம் இருக்கிறத காட்டிட்டு சியோலோட சின்ன வயசு போட்டோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்ததும் சியோலோட ஒய்ஃப் அப்ப இவங்க தான் அவனுடைய அம்மான்றதை நம்புறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குல்ல, அதனால அவங்க மேல சியோலோட ஒய்ஃப்க்கு எந்த ஒரு டவுட்டும் வரல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சியோலுக்கு ப்ரே பண்றதுக்காக அவனோட ஞாபகமா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப சியோலோட அம்மான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு பழத்தை எடுத்து அவனுடைய போட்டோக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இது பாக்குற சியோலோட ஒய்ஃப் என்ன பண்றீங்க நீங்க, இது உங்க பையனுக்கு பிடிக்காது, இந்த ஃப்ரூட் அவருக்கு அலர்ஜின்னு சொல்றாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற சியோலுக்கு ஒரு டவுட் வருது. இந்த ஃப்ரூட் எனக்கு அலர்ஜி அப்படின்றது என்னுடைய அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், அவங்க எப்படி இதை மறந்துருப்பாங்கன்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க பாசமா சியோலோட ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி அப்படியே தனியா உட்காந்து அவங்க கிட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண ஒரே மாசத்துல அப்படி நடந்திருக்க கூடாது, இதை கேட்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு கேட்க சியோலோட ஒய்ஃபும் இல்லன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாருமே அங்க இருந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சியோலோட ஒய்ஃப்க்கு அந்த கம்பெனில இருந்து மறுபடியும் கால் வந்திருக்கு. நீங்க மேரேஜ் பண்ணதை இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமலே வச்சிருக்கீங்க, அப்படின்னா நாங்க தர்ற நஷ்டஈடு பணம் எல்லாமே சட்டப்படி சியோலோட அம்மாக்கு தான் போய் சேரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே சியோலோட ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க. அவனுடைய அம்மா கிட்ட போய் நீங்க தானே இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணது, எதனால இப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க அந்த லேடி மறுபடியும் சமாளிக்கிறாங்க. நீ தப்பா நினைக்காத, எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு, அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனாலதான் இப்படி பண்ணனு ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்க அந்த லேடி கிட்ட பக்கத்துல உட்கார்ந்திருக்கால் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வரான். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்க, உண்மையாவே அந்த பையன் சியோலுக்காக தான் நம்ம ஜெயிலுக்கு போன மாதிரி அப்படி பெர்ஃபார்ம் பண்ற, அதெல்லாம் உண்மையான்னு கேட்க நான் ஜெயிலுக்கு போனது உண்மைதான், ஆனா நான் ஃபோர்ஜரி கேஸ்ல மாட்டி அதுக்காக தான் உள்ள போனேன். அப்ப என் பக்கத்து செல்லுல தான் சியோலோட அம்மா இருந்தாங்க, அவங்க என்கிட்ட பேசுவாங்க, இதை வச்சுதான் அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா சியோலோட அம்மா இவங்க இல்லவே இல்ல, எப்படியாவது அவனுக்கு வர அந்த நஷ்டஈடு பணத்தை இவங்க வாங்கணுன்றதுக்காக தான் 2 பேரும் பிளான் பண்ணி இங்க வந்திருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மின்னு ஜியாங் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா இன்னைக்கு நடந்ததெல்லாம் பத்தி. இன்னைக்கு சியோலோட அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க மேல எனக்கு டவுட் இருக்கு, அவங்க உண்மையாவே சியோலோட அம்மா தானா? ஏன்னா அவங்களுடைய குழந்தைக்கு ஒண்ணு பிடிக்காது, ஒரு விஷயம் அலர்ஜினா எந்த பேரண்ட்ஸும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. சொல்ல போனா அந்த ஃப்ரூட் எனக்கே அலர்ஜி தான், இது என்னுடைய அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருந்தது. அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் ஜியாங் நீ உன்னுடைய அம்மாவை மிஸ் பண்ற அப்படிதானே, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இது வரைக்கும் பார்க்கல, அதே மாதிரி அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லுன்னு கேட்க ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவங்க இறந்தாங்க, வண்டி அவங்க மேல மோதினதுமே யாருன்னே தெரியாத அந்த பர்சன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இது நடந்து ரொம்ப மாசம் ஆகிடுச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அந்த கேஸ் கொஞ்சம் பெண்டிங்லேயே தான் இருக்கு. ஜியாங் அவங்க கிட்ட சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இப்ப நான் தான் அவங்க கூட இருக்கேன்ல, எப்படியும் அந்த விஷயத்துல உண்மை என்னன்றது நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின் என்ன பண்றான், சியோலோட அம்மா இத்தனை வருஷமா ஒரு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல, அங்க போய் ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக உள்ள போய் பாக்குறான். அங்க இருக்கிற பொருள் எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு போட்டோ அவனுக்கு கிடைக்குது. சியோலோட அம்மா நான் தான் சொல்லிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல, அவங்க வேற ஒரு லேடிக்கு
பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்திருக்காங்க. இதை பாக்குற நம்ம மின்னுக்கு டவுட் வந்துருது. ஒருவேளை இது சியோலோட அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு அந்த போட்டோ எடுத்து சியோல் கிட்ட காட்டி இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க அவருக்கு தான் உங்களுடைய அம்மா ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஞாபகம் இல்லையே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. அந்த போட்டோ நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டாவதா இருக்கிற அந்த லேடியோட கையில ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னு. சியோலுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவனுடைய அம்மா ஆசிரமத்துல விடும்போது அவங்க கையில இதே தழும்பு இருக்கிறத பார்த்திருப்பான். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டாவதா இருக்கிற இந்த லேடி தான் என்னுடைய அம்மான்னு மின்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுறான். உடனே சியோலோட ஒய்ஃபை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசுறான். அந்த லேடி அவங்க தான் சியோலோட அம்மா நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு டைம் உயிரோட இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவருடைய அம்மாவுக்கு ஒரு கையில தழும்பு இருக்கும் அப்படின்னு. இந்த லேடி கிட்ட அப்படி ஏதாவது தழும்பு இருக்கா நம்ம இன்னும் செக் பண்ணியே பார்க்கலான்னு சொல்றான். இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆபீசர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு சியோலோட அம்மான்னு சொல்லிட்டு இருந்த அந்த லேடியை ஏதோ ஒரு விஷயத்துல சைன் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் வர வச்சிருக்காங்க. கரெக்டா உங்களுக்கு ஷாக் தர்ற மாதிரி அந்த லேடியோட கையிலயும் அடிப்பட்ட மாதிரி கரெக்டா ஒரு தழும்பு இருக்கு. இவங்க எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்து டவுட் ஆன அந்த லேடியும் பயங்கரமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. என் கையில அந்த தழும்பு இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் இப்ப நீங்க எல்லாருமே நீங்க வர வச்சிருக்கீங்க. நான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? உங்களுக்கு இன்னும் மேல சந்தேகமா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பாருங்கன்னு சொல்லி கோவத்துல உங்களுடைய தலைமுடியை பிச்சு அந்த இடத்துல வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சியோலோட வைஃப் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்களுடைய செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு அங்க பேசிட்டு இருக்கிறது அந்த டாக்டர் டோஜின் தான். நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இப்ப நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்ல இதை கேட்கிற சியோலோட வைஃப்க்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா ரீசெண்டா அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸுமே உங்களுக்கு குழந்தைலாம் பிறக்காது, நீங்க பிரெக்னெண்டா இல்லன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் இப்ப அவங்களுக்குன்னு அவங்களுடைய லைஃப்ல கூட ஒரு குழந்தையாவது இருக்கேன்னு சியோலோட வைஃப்க்கு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுடைய வீட்டுக்கு போற நம்ம மின்னு சியோல் ஆசைப்பட்ட மாதிரியே பாத் டப்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சியோல் ஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த நஷ்ட ஈடுக்கான பணம் என் வைஃப்க்கு கிடைக்கல, அது கூட பரவாயில்ல, இப்ப நீங்களாவது அவ கூட இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜியாங் கீழே இருக்க ஒரு போட்டோவை பாத்துறாங்க. உடனே மின்ன கூப்பிட்டு அந்த போட்டோவை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அது என்ன போட்டோனா சியோல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கான போட்டோ தான் அது. கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாருமே இந்த சியோலோட வைஃபையும் கூப்பிட்டு நேரா அந்த ஆபீஸ்க்கு வராங்க. கையில ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து வேகமா அவங்க அந்த டேபிள்ல வைக்கிறத பார்த்ததும் அந்த லேடி எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் அந்த டாக்குமெண்ட். இதுல சியோலோட அம்மா இவங்க இல்லன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இந்த லேடி ஓவரா பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி அந்த தலைமுடியெல்லாம் பிடிச்சி டேபிள்ல வச்சிருப்பாங்கல்ல. கடைசியா இங்க இருந்து போகும்போது நம்ம மின்னு சாம்பிள் மாதிரி இதையும் கையோட எடுத்துட்டு தான் போயிருப்பான். நீங்க ரெண்டு பேரும் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. நீங்க பண்ண இந்த தப்புக்கு நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு சொல்லி இவங்க மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. மின் பண்ண இந்த ஹெல்ப்காக சியோலோட வைஃப் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவன் டாக்ஸி கிட்ட போகும்போது ஜியாங் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. மின் இன்னைக்கு நீ பண்ண இந்த உதவியை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் யார் அப்படின்றதையும் நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன் லைஃப்குள்ள வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி இதெல்லாம் விட இன்னைக்கு நம்ம வேலை நம்ம பிளான் பண்ண மாதிரியே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்காக இவங்கிட்ட ஒரு ஹைஃபை போடுறேன்னு சொல்லிட்டு இவன் உடம்புக்குள்ளாரே இப்போ வந்து கீழே போய் விழுந்துடுறாங்க. இன்னவங்க ஒரு ஆவி அப்படின்றதையும் மறந்துட்டு அவங்க கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்காக கிட்ட போறான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஜியாங்கோட கையில ஒரு பேண்ட் இருக்குல்ல, கார் டிசைன் போட்ட மாதிரி. இது மின்னோட அம்மா கிட்ட இருந்து ஒரு பேண்ட். இது எப்படி உங்ககிட்ட வந்தது? இது என்னுடைய அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருளாச்சு அப்படின்னு அவன் அந்த பேண்டை பார்த்துட்டு கேட்கிறான். ஆனா ஜியாங் இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் சியோலோட வைஃப் அங்க வந்துடுறாங்களா. அப்படியே இந்த டாபிக்கும் சேஞ்ச் ஆகிடுது. அவங்கள போய் சேஃபா வீட்டுல டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவனுடைய டாக்ஸில அவங்களுடைய பர்ஸ் இருக்கிறத பாக்குறான். அதுல அந்த லேடியோட பேங்க் பாஸ்புக் தான் இருக்கு. அவங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த புக். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே சியோல் வேக வேகமா ஓடி வந்து உள்ள இருக்க என்னுடைய வைஃப்க்கு பிரச்சனை, சீக்கிரம் வந்து அவளை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இன்னும் வேக வேகமா ஓடி வந்து டோர் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது உள்ள இருந்து லாக் ஆகிருக்கு. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின அந்த லேடியும் அந்த தாத்தாவும் சியோலோட வைஃப் கிட்ட வந்து என்னுடைய பேங்க் புக் எங்கன்னு சொல்லி அவங்களை மிரட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிக பணம் கிடைக்கும்ன்றத நம்பி தான் இந்த பணத்தெல்லாம் தர்ற மாதிரி பெர்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. இப்ப இதுவும் இல்லைன்னா அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறது? என் பாஸ்புக் எனக்கு உடனே வந்தாகணும், அது இப்ப எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அது வெளியே கார்ல தான் நான் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், அதை நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. இவங்க வெளியே போய் யாருக்கிட்டயாவது இங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பயந்து ரெண்டு பேரும் சியோலோட வைஃபை இங்க இருந்து அனுப்பாம கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சியோலுக்கு செமக்கவும் வருது. அவருடைய வைஃபையும் அவருடைய குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே உள்ள இருந்து அந்த லாக் அடிச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் 2-3 டைம் அதை அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த லாக்கை டச் பண்ண முடியல. 3வது டைம் அவர் அப்படி பண்ணும்போது உள்பக்கமா இருக்க அந்த லாக்கு உடைஞ்சிருது. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க மின்னும் எப்படியோ உள்ள வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு சமாளிச்சு போலீஸ்க்கு போன் பண்ணதுனால அந்த 2 420 இங்க வந்து அரெஸ்ட் பண்ணியே கூப்பிட்டு போயிடுறாங்க ஜெயிலுக்கு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரால சியோலோட வைஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களே இப்ப நல்லா தான் இருக்காங்க. சியோலோட வைஃப் இப்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஜியாங் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஏன் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடக்கூடாது? சியோலோட ஆவி இங்க பக்கத்துல தான் இருக்கு, அவர் சொல்லிதான் நாங்க உங்களுக்கு இந்த எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம் அப்படின்னு. நம்ம சொல்றது உண்மைன்னு அவங்க நம்ப போறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு டைம் சொல்லி பார்க்கலான்னு சொல்றாங்க. மின்கு இது சரின்னு படுது. அதுக்கப்புறம் நம்ம மின்னு சியோலோட வைஃப் கிட்ட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆவியை நான் மீட் பண்ணி பேசினேன். நான் சொல்றது உண்மைன்னு நீங்க நம்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனா சியோல் சொல்லிதான் நாங்க இது எல்லாத்தையுமே பண்ணோம். இப்ப அவர் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றோம். அவங்க வைஃப்க்கும் திடீர்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் உங்களுக்கு இப்ப நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க
அவங்க உள்ள மாட்டிட்டு இருக்கும்போது அந்த லாக்கு தன்னால உடஞ்சு கீழே விழுறத பார்த்திருப்பாங்க. அப்படின்னா அது சியோல் தான் என்ன காப்பாத்துறதுக்காக பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் சியோல் அவருடைய ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ சொல்லிட்டு இருக்காரு. மின் அதை எக்ஸ்பிளைன் பண்றான். இவங்க 2 பேருக்குமே அவங்களுடைய லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா இல்ல சோகமா இருந்தா வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்து தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க. இவங்களுடைய குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது சியோல் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இப்ப மின் அந்த பேரை கரெக்டா சொல்றானா இதை கேட்ட பிறகு அவங்களுக்கும் புரியுது. சியோல் ஆவியா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. மின் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு. சியோல் நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டதான் நினைச்சு கவலைப்படாதீங்க. இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அதை நான் நல்லா பார்த்துப்பேன்னு அழுதுட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப சியோல் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சா? அவரும் சந்தோஷமா இங்க இருந்து மறைஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஒய்ஃபை விட்டு அவர் பிரிஞ்சு போறது அவருக்கு கஷ்டமா இருந்தாலும் அவருக்கான டைம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா அவர் இங்க இருந்து போய் தான் ஆகணும். சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.